ஓம் சாய்ராம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த சாய்பாபா. இந்த சாய்பாபா வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். சாய்பாபா வாழ்ந்த போது தினசரி வந்து பாபா பிக்ஷை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாய் சரித்திரத்திலே படிச்சிருப்போம். பாபா இந்த மாதிரி பிக்ஷை எடுக்கும்போது ரொம்ப வெயில், மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி அந்த கிளைமேட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அப்போது அந்த வெயில் ஜாஸ்தியாக இருக்கும்போது பாபா இந்த மாதிரி தெருவில் நின்றுட்டு இருக்கும்போது இதை பார்த்த ராதாகிருஷ்ணமாய் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க பாபாவுக்கு தலையில போட்டிருக்காங்க பாத்தீங்களா இந்த மாதிரி துணி. இந்த மாதிரி துணியை ராதாகிருஷ்ணமாய் செஞ்சு கொடுத்துருக்காங்க. பாபாவுக்கு வெயில் படக்கூடாது அப்படின்னு சொல்லி ராதாகிருஷ்ணமாய் அம்மா வந்து இந்த துணியை பாபாவுக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை போட்டுட்டு பாபா இந்த பிக்ஷை எடுக்க போயிருக்காங்க. அதைத்தான் சார் நான் பார்த்துட்டு இருக்கேன். எந்த ஒரு ஆத்மார்த்தமான பக்தி பாருங்க. ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான பக்தியோட பாபாவுக்கு செஞ்சிருக்காங்க இந்த ஒரு சேவை. அவங்க சேவையை வந்து நம்ம சொல்லவே முடியாது, அவ்வளோ சேவை செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து எனக்கு வினியமா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாய்ராம் என் கூட ஷேர் பண்ணாங்க.